எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு. அத மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் பாண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பத்தி கேட்டிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா முத்தூட் ஃபின்கார்ப்போட பாண்ட் வந்திருக்கு. மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 10% கூப்பன் ரேட்டு. நம்ம மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே அவுட் பார்த்தோம்னா 9.45 9.55% வரைக்கும் இருக்குங்க. அதாவது 72 மந்த்ஸ் 60 மந்த்ஸ்க்கு இருக்கு. மே 13 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்ப எப்படி அதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து அப்ஸ்டாக்ஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றேன். அதுல மோர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா அதர்ஸ்ல என்சிடிஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள இந்த லிஸ்ட் ஆஃப் பாண்ட் இருக்கும். அதுல நம்ம முத்தூட் ஃபின்கார்ப் செலக்ட் பண்ணிக்கலாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் டிமேட் அண்ட் ட்ரேடிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா ப்ரோக்கரேஜஸ், அவங்ககிட்டயே பாண்ட் அப்ளை பண்ணி வச்சுக்கிறது நம்ம போர்ட்ஃபோலியோவில் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப வசதியா இருக்குங்க. அதனால நான் அப்ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ உங்களோட ப்ரோக்கரேஜ் ஆப்ல பாண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பாருங்க. இல்லாட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ரோக்கரேஜ் ஆப்பை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ஏற்கனவே பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசியிருக்கிறோம். அந்த லிங்கை நான் போடுறேன், அதையும் நீங்க பாருங்க. அடுத்து எஸ்&எஸ் பவர் சுவிட்ச் கியர் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. இதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க. இது கிட்டத்தட்ட 1000% பக்கமா ஏறி இருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ்ல. பிஇ கிடையாது, தென் பிரைஸ் டு புக் ரொம்ப அதிகமா இருக்கு, ப்ராஃபிட்ஸும் பெருசா பண்ண மாதிரி தெரியலங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கூடாது. அது ஷேர் ப்ரைஸ் பயங்கரமா ஏறி இருக்கு. ஏறினா ஏறிட்டு போகுது. நம்ம வேல்யூ ரொம்ப முக்கியம். ஹையர் எலிவேட்டட் ப்ரைஸ்ல வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ட்ராப் ஆகிக்கும். ஸோ கவனமா இருங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பக்கத்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொமோட்டர்ஸ் யாரு அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு போறது நல்லதுங்க. ப்ரைஸ் டு புக்கும் 6 டைம்ஸ் இருக்கு. நம்ம பொதுவாகவே ஸ்மால் கேப் அப்படின்னா 1.5க்கு மேல போகவே மாட்டோம். ஸோ ரொம்ப ஓவர் வேல்யூடு தான். அடுத்து சிஇஎஸ்சி அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த நிறுவனத்துடைய ஸ்டாக் வச்சிருந்தேங்க. வேல்யூவேஷன் ஓகே தான். பிரைஸ் டு புக் 1.75 இருக்கு, பிஇ வந்து 14 இருக்கு. நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். பட் ரொம்ப ஸ்லோவா தான் ஏறும். நீங்க வந்து முற்காலங்கள்ல கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் 1.75 அப்படின்றது கொஞ்சம் அதிகங்க. 1.5 வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வாங்குறதுல தப்பு இல்லை. ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு இருக்கு வாங்குறதுக்கு. ஸோ இந்த ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் பக்கத்து போறது அப்படின்றது எனக்கு தேவையில்லை. பட் இந்த செக்டார்ல ஸ்பெசிஃபிக்கா வேணும் அப்படின்னா 1.75 கன்சிடர் பண்ணி கீழே இறங்குறப்ப ஆவரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க கன்சிடர் பண்ணலாங்க. அடுத்து இன்ஃபிபீம் அப்படின்ற சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி சர்வீஸ் கம்பெனியை பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. பட் ஸ்மால் கேப் ஐடி பக்கத்து போகாம இருக்கிறது நல்லதுங்க. பிரைஸ் டு புக் 1.3க்கு பக்கமா இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 20 கிட்ட இருக்கு. பட் எவ்வளவு தூரம் இந்த வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஐடி நிறுவனங்கள் வந்து இந்த எக்கனாமிக் ஸ்லோடவுன் தென் அன்சர்டனிட்டிஸ் இதெல்லாம் பீட் பண்ணிட்டு மேல வந்துருமா அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்ப சமீபத்துல எம்ஃபேசிஸ் பத்தி சொன்னோம் இல்லையா, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, 30 கீழே இருக்கு. அது போக விப்ரோ 19 பிஇல தான் இருக்கு, லார்ஜ் கேப், நல்ல ப்ரொமோட்டர்ஸ். நம்மளுக்கு ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு தெரியும், அசீம் பிரேம்ஜி அவர்கள். கம்பெனியை வந்து ஸ்லோவா ஸ்டெடியா க்ரோ ஆக வச்சுக்கிட்டே இருப்பாரு. நல்ல வேல்யூ அன்லாக்கிங் அப்படின்றது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போனஸ் வரும், நல்ல டிவிடெண்ட் வரும். அந்த மாதிரி பார்த்து போயிடுறது நல்லதுங்க. அடுத்து ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி லேர்ன் டு ஏர்ன் சீரீஸ்ல மைக்ரோ ஃபினான்ஸை பத்தி நம்ம பார்த்தோம். அதுல ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பத்தி பார்த்தோம். மற்ற ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை கம்பேர் பண்றப்ப ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொஞ்சம் ஓவர் வேல்யூடா தாங்க இருக்கு. இன் பர்டிகுலர் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் எக்ஸ்போஷர் உள்ள பேங்க் மாதிரி வேணும் அப்படின்னா தாங்க இந்த ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் போகணும். நம்ம கிட்ட ஏற்கனவே லிஸ்ட்ல இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 9% அவங்களோட லோன் புக்ல மைக்ரோ ஃபினான்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கு. தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு 5% பக்கமா இருக்கு. அது போக நம்ம வந்து பந்தன் பேங்க் பார்த்தோம், நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. அவங்களுக்கு 50% பக்கமா எக்ஸ்போஷர் இருக்கு. தென் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு பார்த்தா சூரியோத் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு பார்த்தோம், அது நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. தென் எக்ஸ்போஷரும் 50% பக்கமா இருக்கு. தென் மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே உங்களுக்கு ஷேர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா முத்தூட் மைக்ரோஃபினை பார்த்தோம். அவங்களும் வந்து நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்காங்க. பட் ப்ராஃபிட் வந்து 90%க்கு மேல குறைஞ்சிருக்கு. பட் வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. தென் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பிரைஸ் டு புக் 0.5ல தாங்க இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் எக்ஸ்போஷர் உள்ள ஸ்டாக்ஸ் தாங்க. எல்லாமே வந்து நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் இந்த குவார்டர்லயே வந்து அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ் சரியாயிருமா அப்படின்னு கேட்டா எனக்கு சந்தேகமா தாங்க இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப சமீபத்துல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உடைய எம்டி சிஇஓ வைத்தியநாதன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இப்ப பீக்ல இருக்கு. ஸோ இனிமே வரக்கூடிய குவார்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது Q4 ஃபினான்ஷியல் 25லயும் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் ப்ரொவிஷன் அப்படின்றத எடுத்திருந்தாங்க. 1000 கோடிக்கு மேல, கிட்டத்தட்ட 1400 கோடி நினைக்கிறாங்க ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருந்தாங்க. அதனால அவங்களோட ப்ராஃபிட் 50%க்கு மேல விழுந்திருந்தது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு எக்ஸ்போஷர் 50%க்கு மேல உள்ள பேங்க்லையும் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்கா ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஓவர் வேல்யூட், அதை தவிர்த்துடலாம் என்னை பொறுத்த வரைக்கும்.
அடுத்து கனரா பேங்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வேல்யூவேஷன்ஸை பார்த்துருக்குறாங்க. வேல்யூவேஷன் கனரா பேங்க் நல்லா இருக்குங்க. புக் வேல்யூக்கு கீழேயும் இருக்கும். தென் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து அது லிஸ்ட்லையும் சேர்க்கல, நம்ம வாட்ச் லிஸ்ட்லையும் நான் பார்க்கறதே இல்லை, கனரா பேங்க் பக்கத்து போகிறதே இல்லைங்க. ஏன் போகிறதில்லை அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், கனரா பேங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62% பக்கமாக இருக்கும். நம்ம ரீசெண்டாக பேசியிருந்தோம், ஒரு 4 கவர்மெண்ட் செக்டார் பேங்க்ல ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை குறைச்சிருக்காங்க. அதாவது 90%க்கு மேலே இருந்ததை ஒரு 4% 3% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. இதை வந்து 75 ஃபர்ஸ்ட் குறைப்பாங்க. தென் 75லேருந்து இப்போ கனரா பேங்க் 62 இருக்கு. இன்னும் நிறைய பேங்க் 70, 72, 75 இருக்கு. கனரா பேங்க் 62 இருக்கிற மாதிரி மற்ற கவர்மெண்ட் செக்டார் பேங்க்கும் அவங்களோட பொசிஷன்ஸ், அதாவது ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட பொசிஷன்ஸை குறைப்பாங்க. தென் 75லேருந்து அடுத்த டார்கெட் 50 தாங்க இருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்பப்பெல்லாம் பேங்க் வந்து நல்ல வேல்யூவேஷனுக்கு போகுதோ, அதாவது நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து விற்கிறாங்க. குறிப்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா விற்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களுக்கு பணம் தேவைப்படுது, அவங்க விற்பாங்க, அதை எடுத்து அதர் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அதில் போய் நான் மாட்டிக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். இது ஃபர்ஸ்ட் திங். தென் ரெண்டாவது விஷயம், சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேனே. நான் ஃபர்ஸ்ட் நான் காலேஜ் படிக்கிறப்ப 18 வயசில் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் இயரில் போய் சேர்றேன் அப்படின்னா கனரா பேங்க் தாங்க ஓப்பன் பண்ணேன். அது இவ்வளோ வருஷமா இருந்து இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போனோம். அது திருநெல்வேலியில் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டு. நாங்கள் திருச்சி வந்துட்டோம், திருநெல்வேலிக்கெல்லாம் போய் பல ஆண்டுகள் ஆச்சு. திருச்சியில் போயிட்டு கனரா பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப புவராக இருந்தது. ஃபர்ஸ்ட் திங், இங்கே க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் திருப்பி நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணீங்களோ அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பார்க்குறப்ப தெரிஞ்சது, நான் கனரா பேங்க் அந்த அக்கௌண்ட்டை நான் படித்து முடிச்சுட்டு வெளில வர்றப்ப பட்டுக்கோட்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக ஒரு நாள் மெனக்கெட்டு பட்டுக்கோட்டைக்கு போய் அங்கே பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம். பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் எடுத்துட்டாங்க. தென் ஏடிஎம் கார்டை சரண்டர் பண்ணேன், அதுக்கு ஒரு சார்ஜஸ் எடுத்துட்டாங்க. இது அந்த பேங்க்கோட நாம்ஸாக இருக்கட்டும், நான் வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லலை. பட் எனக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் இருந்தது, அதையும் க்ளோஸ் பண்ணோம். நான் வந்து ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது பட்டுக்கோட்டையில் ஓப்பன் பண்ணேன். இங்கே திருச்சியில் தில்லைநகர் 11th கிராஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது. அங்கே போய் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். அங்கே மேம் ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துருந்தாங்க, ஃபார்மை கொடுத்தாங்க. எல்லா அமௌண்ட்டையும் நீங்கள் ஏடிஎம்ல எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எடுத்துட்டோம். ஏடிஎம்ல எடுக்க முடியாமல் ஒரு சிறிய தொகை இருந்தது, அது அப்படியே இருந்தது. ஃபார்மை ஃபில் பண்ணி என்ன ரீசனுக்காகன்னு சொன்னாங்க. ரீசனை கொடுத்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். சரி நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே போய் பார்த்தோம். இங்கே பார்க்குறப்ப அந்த பேலன்ஸ் அமௌண்ட் இருந்து இல்லையா, அதுக்கு ஒரு டிடியை கொடுத்துருந்தாங்க. அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எந்த பிரான்ச்சு என்ன ஏது எதுவுமே சொல்லலை. நான் அதே மாதிரி செக் புக்கு, தென் ஏடிஎம் கார்டு எல்லாமே இருந்தது. எந்த சார்ஜஸும் அவங்க வாங்கலை. சிம்பிளாக போனோடனே ஒரு 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு, தென் செகண்ட் டே வந்து அந்த டிடியை வாங்குறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ், மொத்தமே வந்து ஒரு 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்ததுங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க். இதனாலேயே நான் வந்து கனரா பேங்கை கன்சிடர் பண்ண மாட்டேன். இது வந்து என்னுடைய பர்சனல் டிசிஷன் இது. ஸோ உங்களுக்கு கனரா பேங்க்ல எப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதுக்கு நம்ம அங்கே அக்கௌண்ட் வச்சிருக்கோம், பல ஆண்டுகளாக அங்கே அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம். அதனால நம்ம வந்து அதை கன்சிடர் பண்றோம். ஸோ பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூவேஷன் எவ்வளோ முக்கியமோ அதை விட அவங்க பண்ற சர்வீசஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ வேல்யூவேஷன் நல்லா இருந்தாலும் அவங்க சர்வீசஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும்தாங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா மட்டும்தாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை பர்சனலி ஸ்பீக்கிங். அடுத்து எஸ் கனெக்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்காங்க. நிறுவனம் வந்து ஏற்கனவே ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் தாங்க ப்ரொமோட்டர்ஸ் கடன்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏர்னிங்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 45 டைம்ஸ் இருக்கு. ப்ரைஸ் டு புக்கும் 5 டைம்ஸ்க்கு மேலே இருக்கு. ஸோ ஓவர் வேல்யூவில் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வெளியில வர்றது கஷ்டம், அவ்வளோ சாமானியமாகவும் ஏறாது. ஏற்கனவே ஐடி எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் போய் தலையை கொடுத்து மாட்டிக்கூடாது. அடுத்து யதார்த்தா ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்காங்க. கம்பெனி வந்து ஓவர் வேல்யூட் அப்படின்றது ஒரு பக்கங்க. நம்ம எப்பொழுதுமே ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் கேரு இந்த சைடு போகிறதே இல்லை. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். மெடிசின்ஸு, ட்ரக்ஸு, ஃபார்மா கம்பெனிஸ் இதுக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபார்மா பிஸ்னஸ் யூஎஸ்க்கு, யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாமா, டாலர் யூரோஸ் உள்ள வருதா, மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இங்கே இருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ், நல்ல க்ரோத் இருக்கும். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் சப்ளை பண்ணலாம், உலகம் முழுக்க சப்ளை பண்ணலாம் மருந்துகளை. அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் கேர் பக்கத்து நான் எப்பொழுதுமே போகிறதில்ல. இது வேல்யூவேஷனும் அதிகமாக இருக்குது. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பற்றி கேட்டிருக்கிறாங்க. நம்ம இப்போ தான் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டரை பற்றி பேசணும் இல்லையா. ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியும் அதே தாங்க. உடனே அந்த கம்பெனி வந்து டேர்ன் அரவுண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது 6 months to 12 months கூட ஆகலாம் ப்ராஃபிட்டபிலிட்டி வர்றதுக்கு. இன்னுமே அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து கண்டினியூ ஆகுது. Q4லையும்
நெகட்டிவ் ப்ராஃபிட், அதாவது லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும். பட் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா பிரைஸ் டு புக் ரொம்ப ரொம்ப கம்மி, 0.5ல தான் இருக்கு, பிஇ கிடையாது. உங்களுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் வேணும், நான் வந்து தைரியமா ரிஸ்க் எடுப்பேன், இன்னொரு 4 or 5 இயர்ஸ் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா தாங்க நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். நம்ம ஏற்கனவே மைக்ரோ ஃபினான்ஸ் பத்தி தனி வீடியோவா போட்டிருக்கோம், அந்த லிங்கையும் போடுறேன். அடுத்து டாடா டெக்னாலஜிஸ் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாடா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஐபிஓக்கு அப்புறம், அதாவது 500 ருபீஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணோம், அது வந்து 1400 வரைக்கும் போச்சு, லிஸ்டிங் ப்ரைஸ் அவ்வளோ போச்சு. அதுக்கப்புறம் இப்போ 600 700 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாடா டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸும் வந்து கொஞ்சம் டல்லாக தாங்க இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு 650. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபாரின் கம்பெனி கூட ஒரு 3.35% ஸ்டேக் கூட விற்றாங்க, நேற்றும் முந்தா நேற்றும் நியூஸ் வந்துருந்ததுங்க. டாடா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஓன் யாரு அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் தான். அவங்கள்ட்ட ஒரு 52% பக்கமாக ஸ்டேக் இருக்கு. நம்ம ஏற்கனவே டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலே இன்டைரக்டா டாடா டெக்னாலஜிஸையும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம். தனியா டாடா டெக்னாலஜிஸ்குள்ள போகணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது. அடுத்து MOIL அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. நான் பொதுவாகவே மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸ் போயிட்டா டாடா ஸ்டீல் தவிர வேற எதையுமே பார்க்கறதே கிடையாது. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷனை கம்பேர் பண்றப்ப ஹிண்டால்கோ நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. இது வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 18, தென் பிரைஸ் டு புக் 2.5 பக்கமா இருக்கு. ஹிண்டால்கோ இதை விட நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கும், பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கும், பிஇயும் 10 12 அதுக்கு பக்கத்துல தான் இருக்கும். ஸோ இதை கன்சிடர் பண்றதுக்கு அதை கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்த ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்கிறாரு, சார் நான் வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஒரு 415-20 ரேஞ்சில் கன்சிடர் பண்ணேன், இப்போ அது 20 ரூபாய் ஏறிடுச்சு, 440க்கு வந்துருச்சு, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. இது ஐபிஓ பிரைஸுக்கு கீழே தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐபிஓ பிரைஸ் 510லேருந்து 525 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதோட புக் வேல்யூ 569. இப்போ அங்கிட்டு ஒரு 70, இங்கிட்டு ஒரு 60, கிட்டத்தட்ட இப்பயே புக் வேல்யூல இருந்து பிரீமியம்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 130 ரூபாய்க்கு பக்கமா பிரீமியம்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் படி இந்த பிரைஸ் டு புக் 1.5 வர்ற வரைக்குமே கன்சிடர் பண்ணலாம். கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாங்க அப்படின்னா. இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கோங்களேன், பிஇ வந்து 30க்கு மேலே போயிருக்கும் நேரம். பட் பிரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 1.25 to 1.3க்குள்ள தான் இருக்கும். 1.5 வரைக்கும் கன்சிடர் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதையும் நீங்க வந்து தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாம். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும், நிறைய கேஸ் இருக்கு அதுல, அந்த கேஸ் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்றீங்க. போன வருஷம் 2 வருஷமா 10 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாங்க, இந்த வருஷம் 11 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அதுவே ஒரு 25 40 50 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் வந்துருங்க. ஸோ உங்களுக்கு லாங் டேர்ம்ல உங்களுக்கு டிவிடெண்ட்லேயே நல்ல ரிட்டர்ன் வந்துடும். ஸோ ஒஸ்ட் கேஸ் புக் வேல்யூக்கு கீழே இருக்கிற வரைக்கும் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து நம்ம இப்போ பேசணும் இல்லையா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட பிஇ வந்து 30க்கு மேலே போயிடுச்சு, இன்னமும் இதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போதான் நம்ம சொன்னோம் பிரைஸ் டு புக் 1.5 வர வரைக்குமே கன்சிடர் பண்ணுவேன் நான். என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது 71 72 கிட்ட இருக்குங்க. ஸோ இப்பயுமே நான் மினிஸ்கூல் குவான்டிட்டிஸில் எப்போ எல்லாம் குறையுதோ அப்பெல்லாம் கன்சிடர் பண்ணுறது தான் வழக்கம். இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு 3% இறங்கியிருக்கு, இன்னமுமே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 57 58 55க்கெல்லாம் போகிறது கூட சான்சஸ் இருக்கும். ஸோ இறங்க இறங்க நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன்ஸ் நிறைய எடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் 25ல Q1 Q2 Q3 Q4 4 குவார்டர்லையுமே எடுத்துருக்காங்க. இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் 26ஓட Q1 Q2 Q3 Q4 ரிசல்ட்ஸ்ல உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா ப்ராஃபிட் பயங்கரமா ஏறிடும். ஏறப்ப பிஇ ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிரும். நம்மளுக்கு இப்போ கன்சிடர் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பிரைஸ் டு புக் 1.5க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்து ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்கிறாரு, இந்த டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்றதுனால நமக்கு என்ன லாபம், டாடா மோட்டார்ஸ்க்கு ஹெவியா காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு நாளா காம்படிஷன் இல்லை, இப்பதான் காம்படிஷன் வந்திருக்கா என்ன? சுசுகி இவ்வளவு நாளா டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. தென் ஹூண்டாய் மோட்டார்ஸ், தென் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, இப்போ புதுசா JSWMG, தென் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் 4-வீலர் ஆட்டோ மேனுஃபேக்சரர் டொயோட்டா, தென் ஹோண்டா, இவங்க எல்லாருமே ஏற்கனவே மார்க்கெட்ல தான் இருக்காங்க. அது போக இப்போ டெஸ்லா உள்ள வர்றாங்க. தென் சைனால இருந்து BYD உள்ள வந்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே டஃப் கொடுத்து நம்ம காரும் ஓடுங்க. எத்தனாவது பொசிஷன்ல ஓடும் அப்படின்றதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் செகண்ட்லனாலும் அட்லீஸ்ட் தேர்டு ஃபோர்த்லயாவது நம்ம கார் ஓடும். அதனால நான் கான்ஃபிடென்ட்டா தொடர்ந்து இறங்க இறங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ்குள்ளேயே டாடா டெக்னாலஜிஸ் இருக்கு, அதுல ஒரு 50%க்கு மேல ஸ்டேக் வச்சிருக்காங்க. தென் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கு, தென் கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. தென் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு எவ்வளோ கம்பெனி இருக்கு. TCS ஒரு பெரிய பில்லர் சப்போர்ட்டா இருக்கும். ஒரு குவார்ட்டருக்கு 11,000 கோடி சம்பாதிப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு அதுலேயே ஒரு 45,000 கோடிக்கு பக்கமாக வரும்.
ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நிஃப்டி 50 கம்பெனிலேயே அதிகமா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண கம்பெனி டாடா மோட்டார்ஸ் தான். அதுக்கான அவுட்புட்லாம் கண்டிப்பா கிடைக்கும். தென் இவில இப்போதைக்கு மார்க்கெட் ஷேர் இவங்கள்ட்ட தான் அதிகமா இருக்குது. அது போக நமக்கு இப்போ இருக்கிற டாடா மோட்டார் ஷேர் வந்து 2 ஷேரா கிடைக்கும். ஒன்று பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக கிடைக்கும், கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக கிடைக்கும். கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லையும் இவங்க வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. இப்பயும் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. நல்ல வேல்யூவேஷன்ல கிடைக்கிறப்ப நம்ம 1, 2, 5, 10ன்னு வாங்கி வச்சுக்கிறது நல்லதுங்க. இது போக பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல ஹையர் அண்ட் வேணும், லக்ஸுரி பிராண்ட் வேணும் அப்படின்னா அவங்கள்ட்ட JLR இருக்கு. தென் இங்கிலாந்து, சைனால எல்லாம் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுல இருந்து நம்மளுக்கு டாலர் இன்கம், யூரோ இன்கம் எல்லாமே வரும். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படின்றது புரியலைங்க. நம்மளால வெளிநாட்டுல போய் டொயோட்டோ, ஹோண்டா எல்லாம் கன்சிடர் பண்ண முடியாதவங்க இங்க டாடா மோட்டார்ஸ் அழகா கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.